செல்லமே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று இவ்வளவு மனதை காயப்படுத்தி நொந்து போயிருக்கிறாய். தங்கமே, என்ன சாய், ஒண்ணுமே தெரியாதது போல் என்ன நடந்தது என்று கேட்கிறீர்கள் என்று தானே பார்க்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வந்தது, அது எனக்கு தெரியும். ஆனால் நித்தம் கவலைப்படுவது போல் எதுவும் நடக்காது. இனி நான் நடக்கவும் விடமாட்டேன். தெளிவான எண்ணமும் தெளிவான யோசனையும் உன் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். அந்த தெளிவு இப்பொழுது உன் மனதில் இல்லை. குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. எந்த முடிவெடுத்தாலும் எப்பொழுதும் நன்றாக எடுப்பாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் குழப்பிக்கொண்டே எடுக்கிறாய். அதனால்தான் எதுவுமே உன் வாழ்க்கையில் சரியில்லை. முடிவை எப்பொழுதும் தெளிவான மனதுடன் எடுக்க வேண்டும். எப்பொழுதும் ஏதோ சிந்தித்து கொண்டு ஒரு விஷயத்தில் நம் முடிவெடுத்தோம் என்றால் பல குழப்பங்களும் பல ஏமாற்றங்களும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு முடிவை எடுக்கும் பொழுது நிதானமாக கவலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு முடிவெடு, அதற்கான விடையும் கிடைக்கும். போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதே. நீ எதை இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னிடம் வந்து சேரும் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நான் மறந்து விடுவேன் என்று நினைத்தாயா? இல்லை, ஏமாற்றி விடுவேன் என்று சொல்வதை தான் செய்வேன், செய்வதை தான் சொல்வேன். எப்பொழுதும் நான் குழப்பிக்கொண்டு உன்னிடம் பேசியது கிடையாது. எப்பொழுதும் நிதானத்துடன் உன்னிடம் பேசிதான் எல்லா வாக்கையும் உனக்கு நான் தருகிறேன். நம்பிக்கையுடன் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாக சாயின் வாக்கு. உன்னை ஒருபொழுதும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை கேலியாக பேசினவர்கள் உனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். உன்னிடம் என்றும் இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.